2011 PlayStation வெப்சைட்ல இருக்க பக் மூலமா அவங்க வெப் சர்வரை ஹேக் பண்ணி 77 மில்லியன் யூசர்ஸோட டேட்டாவை லீக் பண்ணாங்க. இதனால $171 மில்லியன் சோனிக்கு லாஸ் ஆச்சு. இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். வெல்கம் டு டே 4 ஆஃப் லேர்னிங் ஹேக்கிங் இன் 100 days சேலஞ்ச். ஹேக் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கும் வெப் சர்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க கையில ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அந்த மெனு கார்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலா அந்த ஃபுட்டோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கிச்சன்ல தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் ஆர்டர் பண்ண உடனே அதை ரெடி பண்ணி உங்க டேபிள்ல வந்து சேவ் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும். இப்போ அமேசான் வெப்சைட் போறீங்க, அங்க எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் டிவியை கிளிக் பண்ண உடனே அந்த டிவியோட இமேஜ், டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அங்க இருந்து ரிட்ரீவ் பண்ணி உங்க பிரவுசர்ல டிஸ்ப்ளே ஆகும். எப்படி கிச்சன்ல இருந்து ஃபுட் ரெடி பண்ணி உங்க டேபிள்ல சர்வ் பண்றாங்களோ அதே மாதிரி தான். இப்ப சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் தான். நான் ஒரு சர்வர் ரன் பண்றேன், அதோட வெப்சைட்டை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்க ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கு. இதுல நான் ஐபி அட்ரஸை கொடுத்தா அந்த சர்வர்ல போய் பிங் பண்ணி அதோட ரிசல்ட்டை தான் வெப்சைட்ல காட்டுது. இப் சப்போஸ் அதை ப்ராப்பரா